இந்த கணிப்புகளை பத்தி ஒரு பேசின விதம். ஏன்னா 300 சீட்டு ஜெயிப்பாங்கன்றீங்க. அது உண்மையுமே ட்ரமாட்டிக்கா இருந்துச்சு எனக்குமே. ஏன்னா இருக்குமே 234 எங்கடா 300 சீட்டு ஜெயிப்பாங்க, அவங்க வந்து 200 சீட்டு ஜெயிப்பாங்கன்றீங்களே. அப்புறம் நீங்க என்ன நடக்குது? ஆனா அது அவரும் சொல்றாரு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 44%. ஆனா சீட்டு ஜெயிக்கிறது 3 தான் நாங்க வந்து ஜெயிப்போம்னு சொன்னது. இந்த ஏன் இப்படி ஒரு விஷயம்? அது அந்த கருத்து கணிப்புகள் மீது இருந்து விஜய்க்கு என்ன அப்படி ஒரு கோபம்? கோபம்லாம் இல்ல சார். உண்மையாலுமே தளபதி சொன்ன மாதிரி அவர் வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல, ட்ரமாட்டிக்கா இந்த இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலா இருக்கும்னாரு. அதே மாதிரி பணம் பாதாள வரைக்கும் பாயுதுன்னாரு. பாயுது. எந்த அளவுக்கு பாஞ்சிருக்குனாக்கா, போலியா நீங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்ற வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா விளம்பரம் வாங்கி நீங்க பாத்துருப்பீங்க. விளம்பரம் வாங்கி போட்டுக்கிட்டு திறந்தாலே தொடரட்டும் கொல்லட்டும், தொடரட்டும் கொல்லட்டும் வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி விளம்பரம். சோ இது போல ஒரு பக்கம். சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, இல்ல நம்ம வந்து இவ்வளவு வருஷம் ரொம்ப பெரிய அறியாமையில இருந்திருக்கிறோன்றதை இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிய வைக்கக்கூடிய சென்ஸ்ல பிள்ளைகள் எடுத்து சொல்லும் போது அது புரியுது. யங்ஸ்டர்ஸ் ராமாண்டா எனக்கு என்ன ராவணாண்டா எனக்கு என்னன்னு கவலைப்படாம இருந்த கூட்டம் என்னைக்கு இதை கவனிச்சதோ அதுக்கப்புறம் ராவண மோகண்டா ஒத்தையில் நிக்கிற ஏமண்டான்னு வந்துட்டானுங்க ஒரே கூட்டமா. இதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அல்லற சில்லறைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவதூறு, இவருக்கு ஒரு சாயம், எல்லா விதமான வன்மத்தையும் கக்கினானுங்க சார். எல்லாம் செஞ்சோம். நான் நேத்து ஒரு அரை மணி நேரம் தான், அரை மணி நேரத்துல மொத்தமும் முடிச்சு விட்டாரு. பூரா பயலுமே சத்தியமா சொல்றேன், அவனுங்க சொல்லக்கூடிய பேச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அங்கிருந்து வரும்பொழுது தலைவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. எங்க தலைவர் ஒரே அழுகையா இருக்கிறாரு. இன்னொருத்தர் துபாய்க்கே போயிடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் நிலவரமா இருக்கு இன்னைக்கு நிலவரம் பொழுது. சார் நாளைக்கு சார் உண்மையாலுமே ஒருவரல் புரட்சி. இந்த ஒருவரல் புரட்சிக்கு மக்கள் தயாராகணும். இந்த மக்கள் ரொம்ப சரியான ஒரு கோணத்துல ஒரு புரிதலோட வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இவ்வளவு காலமாக நம்ம வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இன்னைக்கு இவ்வளவு போதை கலாச்சாரம் இருக்குல்ல, உச்சபட்சமான போதை கலாச்சாரம். குழந்தைங்க சார் நேத்து மறுபடியும் மாத்திருக்கான் சார். கரூர் மாவட்டத்துல 12 வயசு பிள்ளைய தூக்கி கொண்டு போய் வாய்க்குள்ள பஞ்ச வச்சு அடைச்சு வச்சு நேற்று பள்ளி வான்புணர்வு சேர்த்துக்கான முயற்சி எடுத்து அவனை பிடிச்சி நேற்று பொதுமக்கள் அடிச்சு காவல்துறை ஒப்படைச்சாங்க. எல்லா இடத்துலயும் போதை. சாதாரணமா சின்ன சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் மீது பால் வன்புணர்வு, முதியவர்கள் இன்னும் போய் பாக்குறது இல்ல சார். 80 வயசுலாம் இதெல்லாம் என்ன சார்? அப்போ இவ்வளவு சமூகத்தை நாசம் பண்ணி வச்சுட்டு மீண்டும் நம்ம தான் வருவோம். அதாவது இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணதுக்கு பிறகும் தைரியமா நான் தான் சொல்லிட்டு மாறி மாறி சுத்துறானுங்கனாக்கா, அப்ப எவ்வளவு கான்பிடண்டா வீட்டுக்குள்ள பேரையும் கை வைக்கிறாங்களோ அதை விட மோசமான நிலவரம் போகும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே வருகிறது. நிச்சயமா நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஒருவரல் புரட்சி ஜனநாயக கடமையை மிக நேர்த்தியாக சரியாக செய்யும் பொழுது சொன்னபடி இது அடுத்த தலைமுறைக்கான தேர்தல். ஒட்டுமொத்த தலைமுறைக்குமான ஒரு மாறுதலுக்கான ஒரு விடியலுக்கான ஒரு மாற்றத்துக்கான தேர்தலும் போது மக்கள் தெளிவா சிந்திச்சு சரியான முறையில உங்க ஜனநாயக கடமை ஆற்றுனீங்கன்னாக்கா ஜனநாயகம் நிலைநாட்டப்படும்.